ஒரு காலத்தில், துவாபர யுகத்தில், குருக்ஷேத்திர போர் மேகங்களைப் போல சூழ்ந்து கொண்டிருந்த காலம். பூமி முழுவதும் போரின் வாசனையால் நிரம்பியிருந்தது. அப்போது பிறந்தான் ஒரு மகாவீரன். அவன் பெயர் பார்பரீகன். பீமனின் பேரன், கடோத்கச்சனின் மகன். பிறவியிலேயே அபாரமான சக்திகளை உடையவன். சிறுவயதிலிருந்தே அவன் கண்களில் நெருப்பு, கைகளில் வீரத்தன்மை, இதயத்தில் தர்மம் இருந்தது. அவன் தாய் மௌர்வி தனது மகனுக்கு போர்க்கலையை மட்டுமல்ல, தர்மம் என்றால் என்ன என்பதையும் கற்றுக் கொடுத்தாள். சக்தி உள்ளவன் பலகீனர்களை காப்பாற்ற வேண்டும் என்று அவள் சொல்லிக்கொண்டே இருப்பாள். பார்பரீகனும் அந்த வார்த்தையை தனது உயிரை விட உயர்வாக மதித்தான். ஒரு நாள் அவன் மகாதேவனுக்காக கடுமையான தவம் செய்தான். அவன் பக்தியால் மகிழ்ந்த பரமசிவன் நேரில் தோன்றி அவனுக்கு 3 திவ்ய அம்புகளை அருளினார். அந்த 3 அம்புகளும் சாதாரணமானவை அல்ல. ஒரு அம்பு எதிரிகளை குறிவைக்கும், மற்றொரு அம்பு காப்பாற்ற வேண்டியவர்களை அடையாளம் காணும், 3வது அம்பு குறியிடப்பட்ட எதிரிகளை ஒரு கணத்தில் சாம்பலாக்கிவிடும். இத்தனை சக்தி இருந்தும் பார்பரீகன் ஒரு வாக்கு கொடுத்தான். நான் எப்போதும் பலகீனர்களின் பக்கம் நிற்பேன். அதுவே அவன் விரதம், அவன் பெருமை, அவன் விதியும் கூட. இப்போது குருக்ஷேத்திர போர் தொடங்கப் போகிறது. ஒரு பக்கம் பாண்டவர்கள், மறுபக்கம் கௌரவர்கள். பூமி முழுவதும் இரத்தத்தில் நனையப்போகும் நேரம். பார்பரீகனும் போருக்கு தயாரானான். செல்லும் முன் தன் தாயிடம் சென்று ஆசீர்வாதம் கேட்டான். மௌர்வி அவன் தலையில் கை வைத்து, தர்மத்தின் பக்கமே இரு, ஆனால் உன் விரதத்தை மறந்து விடாதே என்றாள். அப்படியே தனது நீல நிற குதிரையின் மீது 3 அம்புகளும் ஒரு வில்லும் எடுத்துக்கொண்டு குருக்ஷேத்திரத்திற்கு புறப்பட்டான். வழியிலே ஒரு வயதான பிராமணர் அவன் பாதையை மறித்தார். அந்த பிராமணர் வேறு யாரும் இல்லை, சாக்ஷாத் ஸ்ரீகிருஷ்ணர். கிருஷ்ணர் புன்னகையுடன் கேட்டார், நீ யார் மகனே? இந்த 3 அம்புகளோடு போருக்கு போகிறாயா? பார்பரீகன் சிரித்துக் கொண்டு சொன்னான், இந்த 3 அம்புகளே போதும் முழு போரையும் முடிக்க. கிருஷ்ணர் ஆச்சரியப்பட்டது போல் நடித்து, அவ்வளவு சக்தியா? அதை நிரூபிக்க முடியுமா என்றார். அங்கே இருந்த ஒரு பெரிய மரத்தை காட்டினார். இந்த மரத்தின் எல்லா இலைகளையும் ஒரே அம்பால் தாக்க முடியுமா என்று கேட்டார். பார்பரீகன் கண்களை மூடி ஒரு அம்பை எய்தான். அந்த அம்பு மின்னலை போல பாய்ந்து மரத்தின் ஒவ்வொரு இலையையும் சுற்றி கொண்டது. ஆனால் கிருஷ்ணர் ஒரு இலையை தனது காலடியில் மறைத்தார். அந்த அம்பு எல்லா இலைகளையும் சுற்றிவிட்டு இறுதியில் கிருஷ்ணரின் காலடியில் வந்து சுற்றி கொண்டே இருந்தது. பார்பரீகன் பணிவுடன் சொன்னான், உங்கள் காலடியில் ஒரு இலை இருக்கிறது, தயவு செய்து உங்கள் காலையை எடுத்துக் கொள்ளுங்கள். கிருஷ்ணர் அதிர்ச்சி அடைந்தார். அவர் புரிந்து கொண்டார், இந்த வீரன் போர்க்களத்தில் இறங்கினால் மகாபாரதத்தின் முடிவே மாறிவிடும் என்று. அப்போது கிருஷ்ணர் கேட்டார், போரில் நீ யாருடைய பக்கம் நிற்பாய்? பார்பரீகன் ஒரு கணமும் தாமதிக்காமல் சொன்னான், பலகீனர்களின் பக்கம். கிருஷ்ணர் மனதிற்குள் யோசித்தார். முதலில் கௌரவர்கள் பலகீனர்களாக இருந்தால் அவர்களுடைய பக்கம் செல்வான். பிறகு பாண்டவர்கள் பலகீனர்களாக இருந்தால் அவர்களுடைய பக்கம் மாறிவிடுவான். இப்படியே மாறி மாறி இறுதியில் 2 தரப்பினரையும் அழித்து விடுவான். போர் ஒருபோதும் முடிவடையாது. அப்போது கிருஷ்ணர் தனது உண்மையான உருவத்தை காட்டினார். பார்பரீகன் உடனே வணங்கினான். கிருஷ்ணர் சொன்னார், தர்மத்திற்காக உன் தலையை எனக்கு கொடுக்க வேண்டும். ஒரு கணம் உலகமே அமைதியாகிவிட்டது. ஆனால் பார்பரீகன் புன்னகைத்தான். என் தலை தர்மத்திற்கு பயன்பட்டால் என் வாழ்க்கை புனிதமானது என்றான். அப்படியே தனது வாளை எடுத்துக்கொண்டு தன் தலையை தானே வெட்டி ஸ்ரீகிருஷ்ணருக்கு சமர்ப்பித்தான். அத்தனை தியாகம், அத்தனை பக்தி, அத்தனை தர்மம். கிருஷ்ணர் அவன் தலையை ஒரு மலை மேல் வைத்து கூறினார், இங்கிருந்து முழு போரையும் பார், தர்மம் எப்படி வெற்றி பெறுகிறது என்று பார். 18 நாட்கள் நடந்த மகாயுத்தம் முடிந்தது. கௌரவர்கள் அழிந்தனர், பாண்டவர்கள் வெற்றி பெற்றனர். போருக்கு பிறகு பாண்டவர்கள் அனைவரும் தங்களது பெருமையை பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது கிருஷ்ணர் கூறினார், இந்த போரில் உண்மையில் யார் வெற்றி பெற்றார்கள் என்பதை பார்பரீகனே சொல்லுவான். அனைவரும் அவன் தலையருகே சென்றனர். அர்ஜுனன் கேட்டான், இந்த போரில் மிகச் சிறந்த வீரன் யார்? பார்பரீகன் சிரித்துக் கொண்டு சொன்னான், நான் பார்த்தது ஒன்றே, போர்க்களத்தில் எங்கு பார்த்தாலும் சுதர்சன சக்கரம் சுழன்று கொண்டே இருந்தது. எல்லாவற்றையும் கிருஷ்ணரே செய்தார் என்று. அன்றிலிருந்து பார்பரீகன் சியாம்பாபாவாக பூஜிக்கப்படுகிறார். தர்மத்திற்கு சாட்சியாக நின்ற வீரனாக, தியாகத்தின் அடையாளமாக, பக்தியின் சின்னமாக. இந்த கதை நமக்கு சொல்லுவது, சக்தி உள்ளவன் வெல்லலாம், ஆனால் தர்மம் உள்ளவனே நிலைத்திருப்பான். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.